இஎம்ஐ நல்லதா கெட்டதா? இஎம்ஐ வாங்கலாமா வாங்கக்கூடாதா? ரெண்டு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல நீங்க வச்சுட்டு இஎம்ஐ வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு முடிவு பண்ணிக்கோங்க. நம்பர் 1, இனி இஎம்ஐ உங்களுக்கு மாசம் 50,000 ரூபாய் இஎம்ஐ வரப்போ போதா இருந்தால் அதுல மினிமம் 2 மடங்காவது உங்களுடைய மாச வருமானம் இருக்கா? நான் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன்னா நான் 50,000 ரூபாய் வரை இஎம்ஐ வாங்கிக்கலாம். அதை தாண்டக்கூடாது. 50,000ன்றது மேக்ஸிமம் 25% இருந்தா ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் 50%, அதுக்கு மேல தாண்டக்கூடாது. இது உங்க மாச இஎம்ஐ உங்களுடைய 50% ஆஃப் தி கான்ஸ்டன்ட் ஏர்னிங் தாண்டக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, உங்களுடைய இஎம்ஐ டென்யூர் மேக்ஸிமம் 5 இயர்ஸ். 3 இயர்ஸ் ஐடில், 3 to 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் தாண்டாம நீங்க வச்சுக்கணும். ஏன்னா 5 வருஷத்துக்கு மேல நம்மளுடைய வருமானம் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு அஷ்யூர்டு வொலடைல் இல்லாம இருக்கும்ன்றது நம்மளுக்கே சொல்ல முடியாது. அப்படி இருக்க போகும்போது ஒரு விஷயத்தை 5 வருஷத்துக்கு மேல தாண்டக்கூடாது. இதுதான் இஎம்ஐ உடைய மெட்ரிக்ஸா நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா இஎம்ஐ வந்து ஓகே. பட் இஎம்ஐன்ற கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் என்ன? நான் இன்னைக்கு ஒரு பொருளை உடமையாக்கிக்கிட்டு அதை பகுதியா நான் 3-5 வருஷத்துல கட்டிட்டு அதை நான் சொந்தமாக்கிக்க போறேன்றதுதான் இஎம்ஐ. ஒன்னொன்னு, அந்த பொருளை சொந்தமா ஆக்குறதுக்காக ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணி நான் மாசம் சேமிச்சு வச்சு கையில காசு வச்சு அந்த பொருளை வாங்குறதுன்றது இன்னொரு வழி. நீங்க இப்ப எந்த கேட்டகரியில இருக்கீங்க? 1 கேட்டகரியா 2 கேட்டகரியான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க.